வந்து அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்க. மறுபடியும் அவங்களுக்கே அந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய நபர்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை வந்து ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. ஏன்னா 7 பேர் விடுதலை பத்தி பேசினாங்க. இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை எதிர்த்து வரக்கூடிய படங்களா இருக்கட்டும், அதை வந்து வெளியிடக்கூடிய நிறுவனமே அவங்க தான். ஏன்னா இந்த மாதிரியான தடுக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு நிறுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான தவறான விஷயம் கூட இந்த திமுக அரசாங்கம் மேல இருக்கு. இப்போ வந்து விஜய் புதுசா வந்திருக்காரு. அவர் என்ன செய்வார் ஏது செய்வார்னு யாருக்குமே தெரியல. பட் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஓப்பன் டாக்கா இப்போதான் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து மேல மேல பேசதான் அவருடைய சிந்தனை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு இப்பதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணுன்னா சொல்லதான் நமக்கு வந்து தெரியும். இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக எதிரி, பிஜேபி மதவாத எதிரின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதிமுகவை எதுவுமே குறைத்து இட போடல, எதுவுமே வந்து ஒரு பேச